ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே சமையல் என்னென்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இது ஒரு திடீர்னு பிளான் தான். அதனால் இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் இப்போ உரலில் சேர்த்து ஆட்டிகிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்னென்னா எண்ணெயில் வதக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 வரமிளகா வதக்கி எடுத்ததை ஆட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் நல்லா துருவிட்டு அதையும் எண்ணெயில் வதக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50லேருந்து ஒரு 75 கிராம் சின்ன வெங்காயம், அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தான் நமக்கு கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கான பதத்தில் ஆட்டி எடுக்க முடியும். சரியாக வதங்கலை அப்படின்னா ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஆட்டும்போது இன்னுமே கொஞ்சம் லூஸ் ஆகிடும், ஒரு மாதிரி உருண்டை பிடிக்க வராது. எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். இதே ப்ராசஸ் மிக்சிலையும் நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் உரலில் ஆட்டி பழகிட்டோம். வெங்காயம் கூட சோம்பு, நான் 1/4 கிலோ மட்டன் கொத்தி வாங்கியிருக்கேன். மட்டன் கீமா கைமா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் பக்கம் மட்டனை கொத்தி வாங்குறதுன்னு சொல்லுவோம். கோலாக்குன்னு சொன்னாலே அந்த மாதிரி கொத்தி கொடுப்பாங்க. சில பேர் மட்டனையுமே வதக்கி ஆட்டுவாங்க. நாங்கள் மட்டனை வதக்க மாட்டோம், அப்படியே பச்சையாக உள்ள கறியை தான் போட்டு ஆட்டிக்குவோம். வெங்காயம், தேங்காய், வரமிளகா, சோம்பு, இந்த 4 பொருள் தான். இது 4யுமே எண்ணெயில் வதக்கி ஆட்டிகிட்ருக்கு. கறியை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சல்லடை கரண்டின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கண்ணு தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி வடிகிறதுக்கு ஏற்றாப்புல அதில் கறியை கழுவி நல்லா புழிஞ்சு வச்சுருவோம். தண்ணி நல்லா ட்ரைன் ஆகி ட்ரையாக இருக்கணும் மட்டன். இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அவங்க கடையில் வாங்கும்போதே நம்ம நல்லா அவங்கள இந்த மாதிரி மின்ஸ்டு மட்டன் சொல்லுவாங்களே, நல்லா அந்த மாதிரி கொத்தி கொடுக்க சொல்லணும். மிக்சியில் போட்டால் டக்குன்னு அரைச்சிரும். பட் நான் உரலில் ஆட்டும்போது இதை பார்த்தீங்களா, ஒரு பீஸ் சரியாக கொத்தாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. பட் பரவாயில்ல, ஆட்டிரும். உரலில் கறியை பிடிச்சி ஆட்டுறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் பழகிடுச்சு. அப்படி ஆட்டி தான் சாப்பிட்டா தான் வாய்க்கு நல்லா இருக்குது. கறி ஆட்டும்போது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு ஆட்டிக்கணும். கறியை ஆட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல உருண்டு வரும். அம்மியிலலாம் ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் அப்படியே நல்லா உருண்டு திரண்டு வரும். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டும்போதே அப்படியே எங்கேயுமே ஒட்டாமல். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறோம் இல்லையா, லேசாக தொளிச்சிக்கலாம், மற்றபடி நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கறி, மஞ்சப்பொடி, தேங்காய், வெங்காயம், சோம்பு, வரமிளகா ஆட்டினது, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு ஆட்டிக்கணும். தேவையான அளவு உப்பு, நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா ஆட்டிக்கிறோம். இப்போ கடைசியாக பொரிகல்லை. இந்த பொரிகல்லை எதுக்குன்னா, ஒருவேளை தண்ணி பதம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, இல்லை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் நமக்கு தேவை இல்லையா, ஸோ அதுக்காக இந்த பொரிகல்லை ரொம்ப கொஞ்சமாக தான், ரொம்ப சின்ன உலக்கு இருக்கு இல்லையா, அதில் அரை உலக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இதையுமே சில பேர் ட்ரையாக வறுத்து சேர்ப்பாங்க. நான் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை தனியாக பவுட்ரு பண்ணியும் கறி மட்டும் ஆட்டி எடுத்துக்கிட்டு அதோட போட்டு பிணைஞ்சிக்கலாம். நாங்கள் கறி ஆட்டும் போதே இந்த பொரிகடலையும் போட்டு ஆட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்களா, சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி இதுக்கு கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதே மாதிரி எண்ணெய் நல்ல சூடான பிறகு இதை போடக்கூடாது. இப்போ பூரிலாம் போடும்போது நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் தான் நல்லா புசு புசுன்னு வரும். ஆனால் இந்த கோலா உருண்டை ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது. நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஏன்னா இது கறி பார்த்திங்களா, அதுவும் இல்லாமல் நம்ம பச்சையாக கறியை வேற போட்டு ஆட்டியிருக்கிறனால அது உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ அதனால் என்னென்னா, நல்லா இருந்து வேக விடணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை எண்ணெய் நல்லா சூடாக இருந்தாலும் வெளியில் மட்டும் சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வெந்திருக்காது.
அதனால் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரப்பட இருந்து வேக விடணும், பொரிச்சு எடுக்கணும். போட்ட உடனே அதே மாதிரி இந்த மாதிரி பரட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் பரட்டணும். போட்டோடனே பரட்டினா உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இது சரியான பதத்தில் நம்ம ஆட்டி எடுத்திருக்கோம். விரிசல் கூட விடலை, சின்ன சின்னதாக விரியும் இல்லை உருண்டை, அந்த மாதிரி விரிய கூட இல்லை. கரெக்டாக அப்படியே நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. பக்கத்து அடுப்புலேயே பார்த்தா மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து எலும்பு குழம்புலையுமே இந்த கோலா உருண்டையை கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டி போடுவோம். நான் அதுவுமே எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய உருண்டையும் சேர்த்துடக்கூடாது. ஒரு 10-15 உருண்டை சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோ ஆகிடும், அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் உருண்டை வந்து. பாருங்கள், எண்ணெயே சுத்தமாக குடிக்காமல் நல்லா பிரியாமல் அப்படியே நம்ம போட்ட மாதிரியே வந்திருக்கு இல்லையா? நான் சொன்னேன்ல குழம்புல போடுவோன்னு உருண்டை, இந்த மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பிளேட்லேருந்து அப்படியே ஒரு பெரிய சைஸ் உருண்டையை உருட்டி அப்படியே டேரெக்டாக தான் குழம்புல போடுறேன். இது சரியான பதத்தில் இருக்கனால அதுவுமே உடையவே உடையாது. சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி தட்டில் வச்சு அவிச்சு கூட இந்த பெரிய உருண்டையாக குழம்புல சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக தான் குழம்புல போடுவோம். நான் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். அது வெந்ததும் உருண்டை வந்து அப்படியே இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க விட்டாலுமே உருண்டை வந்து உடையாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். பெரியவங்க, வயசானவங்க, பல் இல்லாமல் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்குலாம் இந்த கோலா உருண்டை வந்து பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு, ஆனால் உருண்டை வந்து நம்ம போட்ட மாதிரி அப்படியே இருக்குது, கரையவே இல்லை சுத்தமாக. ஒரு 5 உருண்டை கணக்கு பண்ணி நான் உருட்டி போட்டுட்டேன் குழம்புல. ஒரு 3 பேட்ச் வந்து இந்த மாதிரி கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு இருந்துச்சு. அதையும் ஒன்று ஒன்றா சைடில் போட ஆரம்பித்தாச்சு. நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ஒரு லாங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டோம் ஒரு மாதமாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போட்டிருக்கோம். அவ்வளோதான், மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, உருண்டை நல்லா வெந்தும் கூட சுத்தமாக உடையவே இல்லை. நம்ம போட்ட மாதிரி அதே சைஸில் அப்படியே இருக்குது. இது நல்லா குழம்புல ஊறி குழம்பெல்லாம் உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் குழம்பு உருண்டைக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. குழம்பு வெந்துருச்சு. கடைசி பேட்ச்சு கோலாவும் பொரிச்சு எடுத்தாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.